இந்த பார்க்குற இந்த பள்ளி வந்து மஸ்ஜித் ஜுமைரா. இது வந்து அமீரகத்தினுடைய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய 500 திர்ஹமில் நோட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலில் உள்ளே போய் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். பள்ளி தெரிஞ்சல பள்ளி கட் பண்ணுவேன். யூஸ் பண்ணி மாஷா அல்லாஹ். இந்த பள்ளியில் கட்டமைப்பு, அதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பாக்கள், அதனுடைய மினாராக்கள், அது போன்ற தூணு, மாஷா அல்லாஹ் அந்த காலத்திலே நல்ல சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறாங்க. அதில் தொழக்கூடிய ஒரு சிறப்பு, இந்த பள்ளிக்கு இருக்கக்கூடிய மகத்துவம். பொதுவாக பள்ளின்றாலே ஒரு சிறப்பு. அதனுடைய அந்த சுவர்கள் மேலே பதிக்கப்பட்ட அந்த பெயிண்ட்டு வகைகள், மாஷா அல்லாஹ் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த பள்ளியில் பார்க்குறோம். இந்த பள்ளி ஜுமைராவில் இருக்குது. துபாயில் இருக்கக்கூடிய ஜுமைரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளியில் வந்து நீங்கள் தொழலாம். மாஷா அல்லாஹ். எப்பொழுதுமே பள்ளி உள்ளே போனதுமே பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து இந்த பள்ளியை காட்சிப்படுத்தப்படுகிறது. என்னுடைய ஷெட்யூல்டு டைம் போட்டிருக்கிறாங்க. விசிட்டர் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய டைமிங் டேட். இது ஒரு மஜ்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே இந்த பள்ளியோடு சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு மஜ்லிஸ் தான். அபுவாபுல் மஃப்தூஹத்துல் அகூலுல் முத்தஃபத்திஹா. ஜுமைராவில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளி, ஜுமைரா மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுக்கு பேர் ஜுமைரா மஸ்ஜித் சொல்லுவாங்க. ஜாமியா ஜுமைரா. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நெருங்கக்கூடியவதிலே மிக சிறந்த அமல், அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அமல்களிலே மிக சிறந்த அமல் எது தெரியுமா? நீங்கள் சுஜூதிலே கேட்கக்கூடிய துவா, அந்த பிரார்த்தனை. சஜிதாவிலிருந்து அல்லாஹுவை கேட்கக்கூடிய பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை தான் அல்லாஹுவை நெருங்கக்கூடியதிலே மிகவும் நெருக்கமானது, சிறப்பானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஏராளமான சகோதரர்களை நாம் மஸ்ஜிதுகளிலே பார்க்கிறோம். சஜிதா செய்யும் பொழுது தொழுகையெல்லாம் சுன்னத்தான அல்லது ஃபரதான தொழுகையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு இறுதியாக சஜிதாவை செய்கிறார்கள். நிறைய சகோதரர்கள் நாம் பார்க்க சஜிதா செய்வார்கள். அது கூடாது. மாறாக 2 ரக்காத்து சுன்னத்தான வணக்கமான அந்த வழிபாடு நிகழ்த்தும் பொழுது, சுன்னத்தான ரக்காத்துகள் தொழும் பொழுது அந்த சஜிதாவில் அதிகமான துவாக்களை நாம் பிரார்த்திப்பது, இதுதான் அல்லாஹ் நெருங்கக்கூடியதிலே மிகவும் சிறப்பானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாமும் அந்த பிரார்த்தனையை கேட்டு நாமும் பயன்படுவோம். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.